எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆன்லைனில் சப்மிட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். voters.eci.government.in அப்படிங்கிற லிங்க் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிக்கிங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் மேலேயே உங்களுக்கு வரும். அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து லாகின் வந்து கேட்கும். ஸோ வந்து நான் மொபைல் நம்பர் இல்லை வந்து எபிக் நம்பருங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஓட்டர் ஐடியில் ஃபோட்டோக்கு மேலே ஒரு நம்பர் வந்து ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த நம்பர் தான் நம்ம இது பண்ணி அதை வச்சு தான் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சைன்அப் பண்ணிட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதனால் வந்து நான் அப்படியே வந்து லாகின் கொடுக்குறேன். நீங்கள் வந்து சைன்அப் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து ஓடிபி வந்து இது பண்ணியிருக்கு. ஓடிபியை இதில் வந்து என்ட்ரு பண்ணால் கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் லாகின் வந்து கிளிக் பண்ணோம்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு லிங்க் வந்து கீழே வருங்க. அதை அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வருங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட எபிக் நம்பர் இதில் வந்து கேட்குங்க. எபிக் நம்பருங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஓட்டர் ஐடியில் வந்து ஃபோட்டோக்கு மேலே இருக்கிற நம்பர், அதை தான் வந்து நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கொடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சா என்னங்கிறது காட்டிடுங்க. யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர் அப்படின்ற மாதிரி வந்து